இன்றைக்கு இல்லறத்தில் அடி வைத்திருக்கின்ற பொதுமன மக்களே, மிகச்சிறந்த சிறப்புரையும் வாழ்த்துறையும் வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஞானி பகவதையா அவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். வழக்கமா எல்லா திருமணத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு சங்கடம் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்குது. எல்லாரும் சாப்பாட்டுக்கு போக வேண்டிய நேரம், ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சீக்கிரம் பேச்ச முடிங்க, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக வேண்டியிருக்குது. மொத்தத்துக்கே நான் நிறைய பேச்ச விரும்புற ஆள் இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பந்தி பரிமாற சொல்லிட்டாக்க அவங்க எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, நம்ம பேசிட்டே இருக்கலாம். மூணு பேர் பரவாயில்ல. கடந்த ஒரு 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு போயிட்டு இருக்குது. அது என்னன்னா, திருமண விழாக்கள்ல மணமக்களை வாழ்த்துறத ஓரமா வச்சுட்டு வந்திருக்கிற சமூகத்துக்கு அறவுரை வழங்குறது. ஈவேரா பெரியார் சமூக பொது வாழ்க்கைக்கு வந்த காலத்திலிருந்து அது ஒரு நடவடிக்கை எடுத்தார். இந்த திருமண விழாக்கள் ஒண்ணுதான் ஆணும் பெண்ணும் கூடியிருக்கிற ஒரு நிகழ்வா இருக்குது. அதுல சமுதாயம் எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் என்ன அழுக்குகள் இருக்குது, இந்த அழுக்குகளை எப்படி துடைக்கிறது, சமுதாயம் தன்னை விடுதலை பண்ணிக்கிறது எப்படி, இது தொடர்ந்து செஞ்சுட்டே. அதுபோல ஒரு நிகழ்வைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த பொதுமண மக்கள் இன்னைக்கு எனக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. பகவத் ஐயாவுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. பகவத் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்துறதே கதிர் தான் அறிமுகப்படுத்தினார். மிகச்சிறந்த ஒரு ஞானிய இன்னைக்கு நம்ம மத்தியில சந்திச்சோம். அவங்க எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. ஞான விடுதலைங்கிற அவருடைய புத்தகத்தை எல்லாரும் படிச்சு பார்க்கணும். ஒரு தடவை படிக்கப்படாது, 3 தடவை 4 தடவை திரும்ப திரும்ப படிக்கணும். படிச்சிட்டோம்னா நாம மனவேதனைன்னு ஒண்ணு படமாட்டோம். நிறைய பேருக்கு உடம்புல காயம் படுறதில்ல, ஆனா மனசுலதான் வேதனைப்படுறோம். இந்த மனசுங்கிறத ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால ஆகக்கூடியது ஒன்றும் கிடையாது. மனசு ஒன்றும் பெருசும் கிடையாது. இறந்த கால சிந்தனைகள் மட்டும்தான் அந்த மனசுல பதிவாயிருக்குது. அதனால மனசு நம்மளை கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை, மனசை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதுகளை தெளிவா விளக்கக்கூடிய ஒரு ஞானியை நம்ம மத்தியில் இருந்தோம். அவங்க தான் இவ்வளவு நேரம் வழங்கி இருக்கிறாங்க. இந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் வேணும். என்ன பொறுத்தவரையிலும் என்னன்னு சொன்னாக்கா, இந்த புற வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டாங்க. அக வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனா புற வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. நான் கூட கடைசி காலத்துல அண்மை காலத்துல புத்தருடைய புத்தகங்களை படிச்சோம். அதுல கடைசி காலத்துல ஒரு 10 பேர் நிக்கிறாங்க அவர்கிட்ட. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லி இருக்கிற உபதேசம் எல்லாம் துறவிகளுக்காகவே இருக்குது, ஆனா நாங்க இல்லறத்துல ஈடுபடுபவர்களா இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க என்ன உபதேசம் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஒன்னும் இல்ல, மனிதர்னு இருந்தாக்க 2 இருக்குது. ஒன்னு மனம்னு ஒன்னு இருக்குது, இன்னொன்னு உடல்னு ஒன்னு இருக்குது. மனசை எப்போதும் கட்டி போடுங்க, அலைய விடாதீங்க, உடம்புக்கு ஓய்வே கொடுக்காதீங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற பெரிய சீரழிவுகளுக்கு இங்க காரணம் தேடினீங்கன்னா அங்க இருக்குது, அந்த உதயத்துல தான் இருக்குது. நிறைய பேரு அந்த உடலுக்கு உழைப்பு கொடுக்கறத நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா அந்த எப்ப உடலுக்கு உழைப்பு கொடுக்கறத நிறுத்திட்டீங்களோ அப்ப மனசு அலாப ஆரம்பிக்குது. நான் அப்ப 2 வகையிலையும் அது அவங்களை சீரழிக்கிறது. குறிப்பா இங்கிலீஷ்ல ஒபிசிட்டிங்கிறான், ஊழசதைங்கிறான். சரிதானா? உடல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம உண்கிற சக்தி அந்த சக்தி மறுபடியும் அது வெளியில போயிட்டே இருக்கணும், சக்தி தேங்கப்படாது. அதே மாதிரி விஷம் கூட உடம்புல தேங்கப்படாது, அது வெளியேறிக்கிட்டே இருக்கணும். அப்படியானாக்கா உடலுக்கு போதிய பயிற்சி வேணும். அதுதான் அன்றாட வாழ்க்கையிலேருந்து நமக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை தன்னுடைய உணவுக்காக, குறைஞ்சபட்சம் தன்னுடைய உணவுக்காக, தன் குடும்பத்துடைய உணவுக்காக உழைக்கிறது, குடும்பத்துக்கு இருக்கிற அத்தனை பேரும் உழைக்க வைக்கிறது அப்படின்னு குறைச்ச அளவு அது நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனி உண்டோன்னு அந்த பாரதியார் கேட்டாங்க.
இப்போ ஒரு சிலர் நிறைய பேர்த்தோட உணவை பறிச்சுக்கிற காரணத்தினாலதான் ஏழைகள் மலிஞ்சு நிக்கிறாங்க, இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. உலகத்து பணக்காரன்ல 35 பேர் இந்தியாவில் இருக்கான்னு பெருமைப்பட்டிக்கிறாங்க, மாறு தட்டிக்கிறாங்க. பிரயோஜனமே கிடையாது. இத்தனை கோடி மக்களுடைய பணத்தையும் அந்த 35 பேர் பறிச்சுக்கிட்ட காரணத்தினால இவங்க ஏழையா இருக்கிறாங்கன்னு, 120 கோடி பேர் ஏழையா இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குது, அது எல்லோருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூட ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அப்போ இந்த ஒரு சிலர் நம்ம தங்களுடைய சொத்துக்களை அந்த ஆதாரங்களை வலிமைப்படுத்திக்கிறது, விரிவுபடுத்திக்கிறதுங்கிற முயற்சியில் இறங்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஆதாரங்களை சீரழிச்சிடுறாங்க. நான் 10வது படிக்கும்போது ஒரு பொன்மொழி ஒன்றை வெட்டி ஒட்டியிருந்தேன் நோட்டில். அது என்ன சொல்லுதுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க பழமொழி ஒன்று சொன்னுச்சு. அந்த கிரேக்க பழமொழி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சூழலும் நல்ல சூழலோ கெட்ட சூழலோ கிடையாது, அங்கு போகிறவன் அப்படி செய்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கணியன் பூங்குன்றன் சங்கப்புலவன் பாட்டு பாடினா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லது கெட்டதெல்லாம் அடுத்தவங்க தந்து வர்றதில்ல, எல்லாம் நாம இதான் உருவாக்கிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இந்த திருமணம் நடக்குது சரிதானா. 7 வருடத்துக்கு முன்னாடி இந்த இடம் இப்படி இல்லை சரிதானா. அதை சபாபதி தான் பண்ணியிருக்கிறார் சரிதானா. பக்கத்துல இவ்வளவு பெரிய பட்டணம் இருக்கு, திருப்பூர் பட்டணம் இருக்குது, அங்க வெயிலா எரிக்குது, எங்க பார்த்தாலும் புகையா இருக்குது, எங்க பார்த்தாலும் குப்பையாவே இருக்குது. அது அந்த வெள்ளை சுவர்ல சூரிய வெளிச்சம் பட்டு திரும்பும் போது உங்க கண்ணை எரிக்குது. அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த சபாபதி இல்ல, சமுதாயத்துக்கு இப்படி ஒண்ணு தேவைன்னு சொல்லி திருப்பூருக்கு பக்கத்துல இப்படி ஒண்ணு உருவாக்கி காட்டியிருக்காரு. ஒரு 7 வருஷத்துல உருவாக்கி காட்டியிருக்கார். இது எதை காட்டுதுன்னா, நான் கூட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த நாட்டை பாலைவனமாவே ஆக்கிடுங்க, நான் மாத்தி காட்டுறேன், மறுபடியும் நீட்ட விட்டுருங்க. அது எங்க எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி கோசாம்பின்னு ஒரு வரலாற்று ஆசிரியர் ரொம்ப அழகா எழுதினான். சில கேள்விகள்லாம் கேட்டான், நான் அசந்து போனேன். அவன் என்ன கேள்வி எழுப்புறான்னா, ரொம்ப செழிப்பான நதி கங்கைன்னு சொன்னாங்க, கங்கை நதி தீரம் இருக்குது. ஆனா மழை வந்தா மட்டுமே வெள்ளம் போகக்கூடிய ஒரு நதி சிந்து நதி, மணல் நிறைஞ்ச இடம். நாகரிகம் கங்கை நதியில வளரல, சிந்து நதி கரையில தான் வளர்ந்தது. ஏன்? அந்த கேள்வி என்ன? நான் கூட நிறைய படிச்சிருக்கேன், பேனாவை படிச்சு புத்தகத்தை மூடி வச்சுட்டு யோசிச்சு பார்த்தேன். 1 மணி நேரம் யோசிச்சாலும் ஒன்றும் புளிப்படவே இல்லை. அப்ப மறுபடியும் புரட்டினான். மறுபடியும் புரட்டும் போது அவன் சொன்னான், அப்பொழுதுதான் குரங்கு மனிதனாக மாறி இருந்தது. அதுல கட்ட விரலோட இப்படி விரியல, குரங்குக்கு இருக்கிறது மாதிரி இந்த 4 விரலோட ஒட்டி இருந்துச்சு. இப்படிதான் அது குச்சியை பிடிக்கும், கருவிகளை பிடிக்கல, கருவிகள் செய்யல, இரும்பே கண்டுபிடிக்கல. அப்போ அந்த நேரத்துல கங்கை சமவெளியில வளர்ந்திருந்த மரங்களை வெட்டி அழிச்சு தீ வச்சு அதுக்கப்புறம் விவசாயம் பண்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது அந்த குரங்குகளுக்கு. ஆகையினால இந்த குரங்குகள் இந்த மானாவாரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்து நதி கரைக்கு வந்தது. அங்க மணலா கிடக்கிற இடத்துல கொஞ்சம் முள்ளு புதர்கள் மட்டும்தான் இருந்தது. அந்த முள்ளு புதர்கள் மட்டும் ஒடிச்சு கிடிச்சு சின்ன அந்த கல்லுகள்ல கருவி செஞ்சதை வச்சு வெட்டி கிட்டி போட்டு விட்டு தீய வச்சு கொளுத்துட்டீங்கன்னா அது சாம்பலா அப்படியே போயிடும். அதுல ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் படுக்க வச்சிங்கனாக்கா அது சாணி முத்திரம்லாம் அதுல போட்டுரும். அதுல கொண்டு போய் இப்படி விதையை தூவிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மழை பெய்யும் போது இந்த சாணியும் விதையுமா அப்படி ஊறி ஊறி அந்த மணலுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் அது வளரும், விளையும். ரொம்ப சுலபமா குரங்குகள் செய்யக்கூடிய ஒரு விவசாயம் இந்த சிந்து சமவெளி நகரத்துல வளர்ந்தது அப்படின்னு கோசாம்பி இருந்தான். அந்த கோசாம்பி செத்து 10 வருஷம் கழிச்சு ஜனாதிபதி பரிசு கொடுத்தாரு. இந்த நாட்டுடைய தலையெழுத்து இதெல்லாம். எவனையும் உயிரோட இருக்கும் போதே நம்ம வாழ்த்திடுறது இல்லை, பாராட்டிடுறது இல்லை, அவனை பயன்படுத்திக்கிறது இல்லை. அவன் சமஸ்கிருதத்துல பெரிய ஆள், அவன் கெட்டிக்காரன், இலக்கியத்துல பெரிய ஆளு, புதைபொருள் ஆராய்ச்சியில பெரிய ஆளு, நாணயத்தை அடிக்க வரலாற்று எழுதுறதுல பெரிய ஆளு. அவன் அவனுடைய சரித்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பாலைவன பகுதியில தான் நாகரிகமே வளர்ச்சி அடைஞ்சதுன்னு. அதே மாதிரி இங்க கிராமங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இவ்வளவு பெரிய திருப்பூர் பட்டணம் வந்ததே, இது பாலைவனம் தான், வாழறதுக்கு தகுந்த இடம் இல்லை. அதுக்கு பக்கத்துல இப்படி ஒரு சோலையை உருவாக்கி காட்டியிருக்கிற பாருங்க, இது ஒரு மனிதருடைய சாதனை. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, உலக அளவுல நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அந்த ஆராய்ச்சியெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சமுதாயம் இப்படியே போக முடியாது, பூமி சூடாகிட்டே இருக்குது, பருவகாலம் தவறி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, விதைக்கிற நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, அறுக்கிற நேரத்தில் கட்டாயம் பெய்யுது, எல்லாத்தையும் முழுகடிக்குது, வீணடிச்சுக்கிட்டு இருக்குதான்னு.
இதுக்கு மாற்று என்ன வரணும்னா ஆகாயம் புகையாகிறத குறைக்கணும். ஆகாயம் புகையாகிறத குறைக்கணும்னா என்ன செய்யணும்னா எந்த ஒன்னையும் ரொம்ப தூரம் தூக்கிக்கிட்டு அலையப்படாது. அப்ப உள்ளூர்ல உற்பத்தி செய்யப்படணும், உள்ளூர்ல நுகரப்படணும். அப்படியானா ஒவ்வொரு குறுநகரம், ஒவ்வொரு பெருநகரம் அதை சுற்றியும் ஒரு கிரீன் பெல்ட் கொண்டு வரணும், பசுமை வளையம் கொண்டுகிட்டு வரணும். அந்த பசுமை வளையத்தை கொண்டுகிட்டு வந்தா என்ன செய்யலாம்னா பட்டணத்தில் வேலை இல்லாதவங்கெல்லாம் இப்படி இறக்கிடலாம். பட்டணம் இருக்கிற கழிவுகள் எல்லாம் அப்படி கீழே இறக்கி விட்டுறலாம். அந்த பட்டணத்துக்கு தேவைன்னா காய்கறியை உற்பத்தி பண்ணலாம், தீவனத்தை உற்பத்தி பண்ணலாம், பூவை உற்பத்தி பண்ணலாம், முட்டையை உற்பத்தி பண்ணலாம், கோழியை உற்பத்தி பண்ணலாம், பழத்தை உற்பத்தி பண்ணலாம், எல்லாம் உற்பத்தி பண்ணலாம். அப்போ 2 வகையான பலன் நமக்கு கிடைச்சிரும். ஒன்று பொருளிய ரீதியான பலன் நமக்கு கிடைச்சிரும், இன்னொன்று நமக்கு வேண்டிய இந்த காற்றை குளிர வைக்கிறது, நேலாக்கிறது, காற்றுல வர புகையை குறைக்கிறது எல்லாமே குறைச்சிடலாம். இது ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து உலகம் முழுதும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கடைசியில் அவன் கண்டுபிடிச்ச அறிக்கை இதுவாக இருக்குது. இதை நம்ம அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய காதில் இதை போட்டு வைக்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம பரிமாறலாம். அதனால கெட்டு போச்சுன்னு சபிச்சு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு மாற்று என்ன, எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறது நல்ல யோசனை. நான் இத்தாலியில் உணவு மாநாட்டில் இருந்தேன். நான் அந்த உணவு மாடு 4வது நாள் முடியும் போது 5வது நாள் சொன்னான், இனிமே தான் உங்களுக்கு வேலை ஆரம்பிக்குதுன்னு சொன்னான். அதைத்தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன் நான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இங்கே நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம், நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ உணவு உத்தரவாதம்னு அடிக்கடி பேசுகிறாங்க, எழுதுறாங்க, இனிமேல் கரெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் போடுறாங்கன்ட்டு. உணவு உத்தரவாதம்னா என்னன்னு அவன் சொன்னான். உணவு உத்தரவாதம்னா எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அவ்வளோ பேருக்கு உணவு இருக்கணும். 2வது என்ன பண்ணணும்னா அதுக்கு பேர் அவைலபிலிட்டின்னு. 2வது என்ன பண்ணணும்னா எல்லாம் உணவு இருந்தால் மட்டும் காணாது, இட் ஷுட் பி அக்சசிபிலிட்டி அப்படின்னு சொன்னான். அதாவது அந்த இருக்கிறவங்களுக்கு வாங்கி திங்கக்கூடிய நிலையில் இருக்கணும், அவங்க கை கேட்ட தூரத்தில் அந்த உணவு இருக்கணும். 3வது என்ன சொன்னா அக்செப்டபிலிட்டின்னா அவங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்கணும். இப்போ நம்ம அரிசி கேட்கன்ற போய் மக்காச்சோளத்தை கொண்டு போய் கொடுக்க முடியாது, கோதுமையை கொண்டு போய் கொடுக்க முடியாது. சொன்னா எனக்கு அரிசி ஒரு பழக்கம்னா அரிசி ஒரு பழக்கம், கேப்பன்னா கேப்பை கொடுக்கணும், கம்புன்னா கம்பு கொடுக்கணும். எது எனக்கு ருசியானதோ எனக்கு பழக்கமானதோ அதை கொடுக்கணும். அதுதான் உரிமை. அது நம்ம கலாச்சாரப்படி அவனுக்கு ஏற்றத உணவை கொடுக்கணும். 3வதாக கொடுக்கணும். 4வது என்ன இருக்கணும், அது விஷமில்லாததாக இருக்கணும். இன்னைக்கு 1 லட்சம் டன் விஷத்தை நம்ம இந்திய மண்ணில் கொட்டுறாங்க, தண்ணிலையும் காற்றுலையும் நிலத்திலையும் கொட்டுறாங்க. பயிரெல்லாம் விஷமாகவே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால மக்கள் உணவுக்கு செலவழிக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செலவழிச்சிருக்கிறாங்க. அதோட இந்த சபாபதி பெரிய சாதனையை நடத்தி கேட்டுக்கிறாரு. அவர் பையனுக்கு இப்போ 3 வயசு ஆகுது. இந்த 3 வயசு வரலாம் ஒரு டாக்டரை கூட இந்த ஊசியை கையில் குத்த விடலை அவர். அந்த பிள்ளையோட உடம்புல ஓட்ட போட விடலை சொல்றதுனா. அதுக்கு மேலே என்னாச்சுன்னா அந்த குழந்தை வீட்டிலேயே பிறந்தது. இன்னைக்கு குழந்தை வீட்டில் பிறக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியமான காரியமாக்கிட்டாங்கன்னா. 10 மாசம் ஆயிடுச்சுன்னா குழந்தை அம்மா வயிற்றுல உதச்சிக்கிட்டு வெளியில விழுந்துரும். விட மாட்டேங்கிறாங்களே சொல்றேன். அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதா, இந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதா, அந்த ஆஸ்பத்திரி சேர்க்கறதா, நம்ம மெய்ஞான மூர்த்தி தான் திரும்ப திரும்ப சொன்னாரு. என் மனசுல அது ரொம்ப பலுவா விழுந்தது. என்ன பண்றாங்கன்னா திருமணமாகி 2-3 மாசம் ஆச்சுன்னா கர்ப்பம் தரிக்கிறாங்க. அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கர்ப்பம் தரிச்சதுலேருந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. சோதிச்சு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு கொடுக்குறாரு, மருந்தெல்லாம் போடுறாரு, ஊசியெல்லாம் கொடுத்துறாரு. கடைசியில் அந்த 9 மாசம் 9 நாள் 9 மணி 9 நிமிஷம் நடக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, இல்லை குழந்தை தானா வராது போல இருக்கு, ஒன்று குழந்தை செத்து போயிடும் அல்லது அம்மா செத்து போயிடும், 2ஐயும் காப்பாற்றனா வயிற்ற கிழிச்சி எடுத்துருவோம். வயிற்ற கிழிச்சி எடுக்கிறதுக்கு எதுக்கு 9 மாசம் நீ வைத்தியம் பார்த்த? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய ஆஸ்பத்திரிகள்ல வயிற்றை கிழிச்சி எடுக்கிறதுக்கு எதுக்கு 9 மாசம் வைத்தியம் பார்த்தான் சொன்னோம். ஆனா குழந்தை உண்டாகிறது, குழந்தை வெளியில வர்றதெல்லாம் தானா நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இன்னைக்கு ஏங்கல்ஸ் இங்க வந்திருக்கிறாரு, நம்ம கூட்டாளி, நம்மளுடைய தளபதி வந்திருக்கிறாரு. அவர் பட்டுக்கோட்டையில அவரு மனைவி வீட்லயே வச்சு குழந்தை வெளியில எடுத்துட்டாங்க. வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா போயிடுச்சான். அவர் மாமியாரே சொல்லிட்டாங்களா, அங்க மாதிரி ஏதாவது நடந்து போச்சுன்னா போலீஸ்ல நான் உன் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அது மாதிரி செஞ்சு கடைசியில் குழந்தை தானா அது பாட்டுக்கு வெளியில வந்துருச்சு. அது பெரிய அதிசயமா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை வேறப்படி வந்துருச்சு. அதே மாதிரி சபாபதி பையனும் தானாவே வீட்டுல இருந்து அம்மா வயிற்றுலேருந்து வெளில வந்துடுறான். 125 குழந்தைகள் இது மாதிரி வந்திருக்குதா, அம்மா வயிற்றுலேருந்து வெளில வந்திருக்குதா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாதனால நம்ம பெரிய பாதிப்புக்கு ஆளாயிரும். அந்த இங்கிலீஷ் டாக்டருக்கு தெரிஞ்ச பெரிய காரியம் கிழிச்சு தைக்கிறது மட்டும்தான், உடம்பு கிழிச்சு தைக்கிறது மட்டும்தான். அதுக்கு மட்டும் அவருக்கு லைசன்ஸ் இருக்கு. யாரும் மேல குற்றம் சாட்ட முடியாது, கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட முடியாது. கிழிச்சு தைக்கிறது மட்டும்தான்.
கிழிச்சு தைச்சிட்டு என்ன சொல்லிடுறான்னா, அவன் குனியாத, நிமிராத, வேகமா நடக்காத, தண்ணி தூக்காத. அந்த உடம்பு அதோடு தீர்ந்து போச்சுல்ல. அதுக்கப்புறம் வாழ தகுந்ததெல்லாம் பண்ணிடுதுல. வாழத்தகாதான் மாத்துறது மட்டும் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை நாகரிகங்கிற பேர்ல நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல எது நாகரிகம், எது வாழ்க்கை, இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாயிடுச்சுன்னு. அதே மாதிரி அந்த உமர் ஃபாரூக் சொன்ன அந்த இன்னொரு விஷயமும் நினைச்சு நினைச்சு பார்க்கிறோம். அடாடா, இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கேன். என்ன யோசிக்கணும்னா, ஒரு தாய், அவ வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தைக்கு இந்த தாயோட உடம்புல என்னென்னலாம் இருக்கோ அத்தனை உறுப்பையும் உள்ள வச்சிருக்கு. அந்த தாய் தான் உடம்பு தான் செஞ்சது. ஒரு சின்ன சொட்டு தண்ணீர் அந்த கருப்பைக்குள்ள போச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மனித உருவம் அப்படியே முழுசுமா வந்திருக்குது. மனித உறுப்புகள் எல்லாம் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு உறுப்பெல்லாம் செஞ்ச தாய்க்கு அவ இருதயத்துல ஒரு ஓட்டை வரும்போது அதை அடைச்சிக்காதா? அந்த வயிற்றுல 5-6 குழந்தைய பெற்றிருக்கிறா. 5-6 குழந்தைக்கும் 5-6 இருதயத்தை வச்சு தானே வெளில விட்டாவ. அப்ப தான் இருதயத்துல வர ஓட்டையை அடைச்சிக்க மாட்டாதா என்ன? யோசிச்சு பார்க்கல. நம்ம நிறைய பேர் யோசிச்சுக்கலையே. இது ஆபரேஷனையே பெருசாக்கி அதுக்கே ஏகப்பட்ட பணம் பறிக்கிறாங்க, கொள்றாங்க, எல்லாம் பண்றாங்களே. பைபாஸ் சர்ஜரிங்கிறான், அதுங்கிறான், வெளியில இருந்துகிட்டே ஆபரேஷன் பண்றாங்கிறான், என்னென்ன உள்ளம் பண்றாங்கன்னு. கடைசியில் அதோட அவர் தீர்ந்தாரு. கடைசி வரலும் அவர் தீர்ந்தாரு. அவர் நடமாட முடியாத அளவு மாற்றிடுறாங்க. ஒரு 2 பேரை, ஒரு சின்ன பையனை ஒரு பெரியவர் பார்த்தா என்ன கேட்கிறாரு, உங்க அப்பா எப்படிப்பா இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. நல்லா இருக்கிறாரு அப்படின்னு. நடவடையா இருக்கிறாரான்னு கேட்கிறாரு. சரிதானா? கடைசி வரையிலும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அவன் நடையில இருக்கணும். அந்த நடையில இருக்கும்போது மட்டும்தான் உடைய உடுத்துவான். இல்லாட்டி வீட்டுல கோவணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பான். சரிதானா? நடை உடையா இருக்கிறாரா? அந்த 2 சேர்த்துனா அதுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. அப்ப மனிதர்கள் உடல் நலத்தோடவும் உள நலத்தோடவும் இருக்கிறாங்கன்னா அவங்க நட உடையா இருக்கணும். நட உடையா இல்லாதபடி அவங்க பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் பெரிய மருத்துவங்கிறான், பெரிய ஆஸ்பத்திரிங்கிறான். நான் பெங்களூர்ல ஒரு குழுவில் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் பம்பாயில இருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தார். அவர் சிரிக்க சிரிக்க ஒரு நகைச்சுவையை சொன்னார். என்ன நகைச்சுவைன்னா, இந்த அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுவானா, எதா இருந்தாலும் தான் பெருசா செய்யறதா பேசிக்குவானோ. அவனுடைய எங்கள்கிட்ட பெருசா லைப்ரரி இருக்குது, பெருசா ஏர்போர்ட் இருக்குது, நாங்க பெருசா கப்பலை கட்டி இருக்கிறோம். இது மாதிரி எதா இருந்தாலும் பெருசு பெருசுன்னு பீத்திக்கிறது. அதுல ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி 2 நோயாளியை நிக்கிறாங்க. அதுல ஒரு நோயாளி இன்னொரு நோயாளிகிட்ட சொல்றான், நான் பெரிய டாக்டரை பார்த்துட்டேன், எனக்கு வந்துக்கிற பெரிய சீக்கம் அப்படின்னு. நம்ம நாடு ரொம்ப மூத்த நாடு. நம்ம தமிழ் சமுதாயம் உலகத்துல மூத்த சமுதாயம். 40,000 வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு இப்ப வரலாறு சொல்லிடுது. தோண்டியதெல்லாம் தோண்டி எடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு 5,000 வருஷமா எவனுக்கும் ஈடு இல்லாத ஒரு வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டோம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மூத்த சமுதாயம் இந்த சமுதாயம். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழ் நாகரிகம். இப்ப நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிறது தான் உலகத்துல ஏகப்பட்டது இருக்குது. நம்ம வேற எவன்ட்டோ கத்துக்க முயற்சி பண்ணி அதனுடைய விளைவா நம்ம எல்லா சங்கடத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயத்தை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. என்ன ஞாபகப்படுத்தினாருன்னா, இப்ப வீட்டெல்லாம் கூட்டுறீங்க, சுத்தம் பண்றீங்க. இந்த சுத்தம் பண்றதை வெளியில கொண்டு போய் கொட்டியாச்சு. சரிண்ணா? இப்ப குப்பை எங்க இருக்கும்? வீட்டுக்கு வெளியே இருக்கும். அதே மாதிரி இந்த உடம்பு தன்னுக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டி குடல் வழியா அது வெளியில தள்ளிடுச்சு. மலைக்குடல் வழியா வெளியில தள்ளிடுச்சு. அதை போய் சோதிச்சுட்டு இதெல்லாம் உடலுக்குள்ள இருக்குங்கிறான். காலங்காலத்துக்கு அந்த மழை சோதனை காலங்காலத்துக்கும் செஞ்சிருக்காங்கய்யா. உடம்பு வேண்டான்னு வெளியில தள்ளினதை போய் சோதிச்சுட்டு இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள இருக்குன்னு அவன் வைத்தியம் பார்க்கறான். அவங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் போடுறான், எல்லாம் செய்யறான். அப்போ அழகா அந்த 3 விஷயங்களை சொன்னாங்க. இன்னமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் போகணும், உங்க மூலமா நிறைய பேருக்கு போகணும். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை. 3வதா பசி வரும்போது சாப்பிடணும். பசி கொஞ்ச நேரம் தள்ளி போய் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆயிடாது. ஆனா பசி வராத போது சாப்பிடும் போதுதான் வயிற்றுல புண்ணு வருது. ஆனா அந்த டாக்டர் சொல்றான், பசி வந்ததையும் சாப்பிட்டு எல்லாரையும் புண்ணு வருங்கிறான். இல்ல, பசி வராம இருக்கும்போது சாப்பிட்டதுனாலதான் புண்ணு வருது. அதனால பசி வராம எதையும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தாகம் வராம தண்ணியை குடிக்கப்படாது. பசி வரும்போது சாப்பிடணும், தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சோறு வரும்போது படுத்துக்கணும், ஓய்வில் இருக்கணும், தூங்கணும். வேற ஒன்றும் இல்லை. நோய் நொடி இல்லாமல் அப்படி நலவாழ்வோ வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம்னு. நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, நிச்சயம் கவனிச்சு தான் இருப்பீங்க. அவங்கெல்லாம் காலை தொங்க போட்டிருக்காங்க, நான் மட்டும் தூக்கி வச்சுருக்கிறேன். கதிர் என்கிட்ட ஒரு குருந்த கடை கொடுத்தாரு.
அது ஹீலர் பாஸ்கருடைய இது கேசட்டு, வீடியோ கேசட்டு. அதில் தான் அவர் சொன்னார், இந்த இடுப்புக்கு கீழே இருக்கிறது ஒன்றும் இல்லை, வெறும் கால் தானே, ஸ்டாண்டு தானே, இதை தொங்கப்பட்டு உட்கார்ந்தீங்கன்னா சக்தி எல்லாம் அதில் இறங்கி முடங்கிக்கிட்டு இருக்குது. சக்தி எங்கே தேவைப்படுதுன்னா இடுப்புக்கு மேலே இருக்கிற உறுப்புகள் தான் தேவைப்படுது, முக்கியமான உறுப்புகள்லாம் இங்கே தான் இருக்குது. ஆகையினால தான் நம்ம முன்னோர்கள்லாம் காலை மடித்து மடித்து சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் இந்த நாக்காளியை கொண்டாந்து கொடுத்துட்டு எல்லா கேடும் பண்ணிட்டான். அதனால நாக்காளில் உட்காந்தீங்கன்னா கூட, கார் சீட்டில் உட்காந்தீங்கன்னா கூட தூக்கி மடித்து போட்டு உட்காந்துங்க. நம்ம கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்க கசடர கற்கிறது எதுக்காகன்னா அதன்படி நீங்க நடக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம நிறைய பேர்கிட்ட இது மாதிரி பேச்சை எடுத்தா ஆமாமா எனக்கு தெரியும், தெரிஞ்சாக்க கடைபிடிச்சிருக்கணும். நிற்க அதற்கு தக, இல்லைன்னா எதுக்கு அது. அதனால நம்ம கடைபிடிக்கிற ஒன்னொன்னையும் வந்து நம்ம இதா பண்ணணும். ஒரு சின்ன விஷயம், அந்த பூச்சிக்கொல்லி நஞ்சு இருக்கு பாருங்க, இந்த எண்டோசல்ஃபான், இதை பத்தி நேற்று பேசியிருந்தோம், மணிக்கணக்கில் பேசியிருந்தோம். அப்போ என் செக்ரட்டரி கூட சொன்னாரு, இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் பேசிட்டீங்கன்னு. நான் நினைச்சேன் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க, இவங்களுக்கு போக வேண்டிய விஷயம் தாங்கிறதெல்லாம் நோட் பண்ணேன். நான் காசர்கோட்டுக்கு போகல, ஆனா அந்த வீடியோவை திரும்ப திரும்ப நான் போட்டு பார்த்துருக்கிறேன், நிறைய பேருக்கு போட்டு போட்டு காமிச்சிருக்கிறேன். ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டவங்க அதுக்கப்புறம் பேச்சுக்கிச்சு ஒன்றும் இருக்காது, அப்படியே வைக்க போய் கிடப்பாங்க. மக்கள் வந்து அங்க 2 காலாலேயே நடக்கல, 4 காலால் நடக்கிறாங்க, அப்படி இது இளையிறாங்க கொள்றாங்க. 25 கிராமத்துல இந்த முந்திரி காட்டில் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் எண்டோசல்ஃபானை தெளிச்சாங்க. 25 வருஷமா தெளிக்கிறாங்க. மக்கள் முடமாய் போன பிறகு, ஊர்வலம் போன பிறகு, கோரிக்கை கொடுத்த பிறகு கூட எதுவும் நடக்கல. அதுல கணவனையும் மகனையும் பழி கொடுத்த ஒரு தாய் திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவன் தடை பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப தடை பண்ணி வச்ச 5-6 வருஷத்துக்கு பிறகு அந்த முந்திரி காட்டில் ஒன்றும் விளைச்சல் குறையல, அது தெளிச்சாதான் கூடுதுங்கிற மாதிரி பேசுறான். அந்த டெல்லியில் இருக்கிற மந்திரி எல்லாம் சொல்றான், எண்டோசல்ஃபானை தடை பண்ணிட்டா நாடு பஞ்சத்துல மூழ்கிடும். ஏப்பாடி, இந்த நாட்டில் எலிதிங்கிற தானியத்தை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாவே ஏகப்பட்டது நம்மள்ட்ட இருக்குது. எலியும் பூச்சியும் பொட்டும் திங்கிறதுக்கு அந்த ஒரு வருஷம் அழியிற தானியத்தோட மதிப்புக்கு ஊருக்கு ஊர் ஒரு கோடவுன் கட்டியிருந்தான்னா இவ்வளவு லாரியில தூக்கிட்டு அங்கிட்டு கிட்ட அலைய வேண்டியதில்லை. அந்தந்த ஊருக்கு வேணுங்கிறத அங்கங்கே எடுத்து படியாளத்து போயிடலாம். இப்படி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு அவங்க இல்லை. மக்களை முடமாக்கினா 25 இதுல முடமாக்கிட்டான், 25 ஊர்களில் முடமாக்கிட்டாங்க. பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது. அந்த தலைவன் வந்து சீனத்து தலைவன் மாசேத்துன்னு சொன்னா, உலகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, அந்த 2 பேர் மட்டும் தப்பு பண்றது இல்லைன்னா. யாரு 2 பேர்னா, ஒன்னு கல்லறைக்குள்ள இருக்குது, இன்னொன்னு கருவறைக்குள்ள இருக்குது அப்படின்னு. அந்த கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தை இன்னமும் தப்பு பண்ணல, இன்னும் வயிற்ற விட்டே வெளியில வரல, ஆனா அங்கேயே ஊனமாக்கிடுச்சே, இந்த எண்டோசல்ஃபான் உள்ள போய் ஊனமாக்கிடுச்சே. இது அந்த கேரள மக்கள் உணர்ந்த அளவு மற்றவங்களுக்கு உணரல. ஏன் அப்படின்னா, அங்க அந்த எண்டோசல்ஃபான் ஒன்னதான் தெளிச்சாங்க ஹெலிகாப்டர்ல. அதனால இதனுடைய விளைவு இது அதனாலதான் வந்ததுங்கிறத அங்க உறுதிட்டு சொல்ல முடியுது. இங்க எல்லாத்தையும் தெளிக்கிறாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் புற்றுநோயா இருக்குது. இந்த புற்றுநோய் வர்றதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்க. கார்சினோஜெனிக்னா, இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், இந்த இடத்துல ஒரு சிராய்ப்பு வருது, வெளியில சிராய்ப்பு வர்ற மாதிரி உள்ளுக்குள்ள சிராய்ப்பு வந்ததுன்னா அது புற்றா மாறிடும். சரிதான். ஆனா எல்லா ரசாயன உரங்களும், எல்லா ரசாயன பூச்சிக்கொல்லிகளும், எல்லா ரசாயன களைக்கொல்லிகளும் கார்சினோஜெனிக்கு. அது நம்ம உணவோடு சேர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள போற நேரத்தில், காத்தோட சேர்ந்து போற நேரத்தில், தண்ணியோடு சேர்ந்து புள்ள போற நேரத்தில் உள்ளுக்குள்ள வந்து எனக்கு அது புற்றா மாறிடுதுன்னா, அப்ப தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் புற்றுநோயாளிகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க, புற்றுநோயில சாவரவங்க அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அந்த புற்றுநோயாளி படுற வேதனைகளையே தாங்கவே முடியாது. சரிதான். அந்த புற்றுநோயாளிக்கு சொந்தக்காரன் செலவு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு அவன் வறுமையா வந்து ஓரத்தில் வந்து நிக்கிறான், கடனாளியா வந்து நிக்கிறான். அப்போ எண்டோசல்ஃபானுடைய விளைவு இங்க தமிழ்நாட்டில் இல்லையா என்ன? இல்ல, உணரப்படவில்லை அப்படின்னு சொல்றோம். அங்க என்ன பண்ணாரு, அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு, உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. அந்த உண்ணாவிரதம் உட்காரும்போது என் நண்பர்கள் அங்க போயிருந்தாங்க, காசர்கோட்டுக்கு போயிட்டு திரும்பும்போது சொன்னாங்க, ஐயா அங்க முதலமைச்சர் மட்டும் உண்ணாவிரதம் இருக்கல, கேரளா நாடு முழுதுமே, மாநிலம் முழுதுமே உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரை பொறுத்தவரையும் என்ன சொன்னார்னா, இந்த வேளாண்மை என்பது மாநில பட்டியலில் தான் வருது, நாங்களே தடை பண்ணிக்கிட்டோம், எங்களதுல தடை பண்ண சொல்லி உங்கள்கிட்ட கேட்கல, நாங்க கேட்கறது இந்தியா முழுவதும் தடை பண்ணணும்னு கேட்கிறோம்னு சொன்னோம். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனை வந்து அந்த பகுத்தறிவாளர்களுக்கு மட்டும் தான் வர முடியும்னா, அதான் பகுத்தறிவு. அப்போ என்ன சொன்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதியின் நோய் தன்னோய் போல் போட்டாக்களை. அடுத்ததோடைய துன்பத்தை வந்து ஏன் துன்பம் மாதிரி பார்க்கலன்னா அந்த அறிவினால என்ன பிரயோஜனம் உண்டு? அப்ப
அப்போ நாம என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நாம வந்து அப்ப அந்த இத்தாலி மாநாட்டில் என்ன சொன்னா, ஃபுட் ஷுட் பி லோக்கலி ப்ரொடியூஸ், லோக்கலி கன்சியூம்ட், இட் ஷுட் பி ஃப்ரெஷ், இட் ஷுட் ஹேவ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொன்னான். உள்ளூர்ல வந்து உணவு உற்பத்தி செய்யப்படணும், உள்ளூர்லயே நுகரப்படணும், அது வந்து புத்தம் புதியதா இருக்கணும், அது வந்து நம்ம சத்துள்ளதா இருக்கணும், அது வாய்க்கு ருசியானதாகவும் இருக்கணும்னு சொன்னா. ஐ ஷுட் ஹேவ் டேஸ்ட் சொல்றான். அப்போ உணவுங்கிறது என்ன பண்ணணும்னு சொன்னா, எங்க இருந்தோ உற்பத்தி பண்ணி எங்கேயோ தூக்கிட்டு அலையப்படாது, அது ஆகாயத்தை சூடாக்குது. அதுல அவங்க சொன்ன கருத்து என்னன்னு கேட்டாக்கா, இப்போ ஒரு அமெரிக்காக்காரன் இருக்கான். அமெரிக்காக்காரனுக்கு முன்னாடி பிளேட்ல அந்த உணவு வந்து உட்காருது. அங்க உட்கார்றதுக்கு முன்னாடி அது 2400 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்குதான். சரிதானா? உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அதை அவன் ப்ரிக்யூர் பண்ணிடுறான். அதை வேன்ல கொண்டு போறான், கப்பல்ல கொண்டு போறான், அப்புறம் அங்கேருந்து லாரியில கொண்டு போய் கண்டெய்னர்ல கொண்டு போறான், அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல வச்சுக்கிறான், அப்புறம் அதை கொண்டு போறான், அதை கொண்டு போய் ஒருத்தர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறான், அப்புறம் மறுபடியும் அங்கே சமைச்சா இங்கே வருதுன்னா 2400 கிலோமீட்டர். அப்போ அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, 2400 கிலோமீட்டர் உணவை தூக்குறான்னா அந்த 2400 கிலோமீட்டருக்கு அந்த ஆகாயம் சூடாகிட்டே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு விலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்குது. சாதாரண மனிதனுக்கு கை கெட்டாது அது போயிட்டே இருக்குது. அதனால அதெல்லாம் மனசுல வச்சுதான் சொன்னா, ஃபுட் ஷுட் பி லோக்கலி ப்ரொடியூஸ். அங்கங்க உற்பத்தி பண்றது அங்கங்க சாப்பிடணும். அப்ப ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, கோல்டு ஸ்டோரேஜில் வைக்க வேண்டியதில்லை. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம்னா. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய அநீதி வந்து இந்த நாட்டில் கூட நடந்துகிட்டு இருக்குது. அந்த டெல்லியில வந்து ஒரு புதுசா ஒரு மந்திரி வந்திருக்கிறார் போல இருக்கு. அந்த மந்திரி எதுக்குன்னா, உணவை பதப்படுத்துறதுக்காகவே ஒரு துறை தொடங்கி அதுக்கு ஒரு மந்திரி போட்டுக்கிறாரு. அவர் தஞ்சாவூர்ல வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. என்ன பேசிட்டு போயிருக்கிறாரு? இனிமே விவசாயிலாம் கவலைப்படாதீங்க, உங்க நெல்லுக்கெல்லாம் நாங்க கூட விலை கொடுத்து வாங்கிக்குவோம், இந்த அரிசியில 10-12 வகையான பொருள்கள் நாங்க செய்யலாம், அதெல்லாம் எல்லாத்தையும் நாங்க பொருளா செஞ்சு வித்துக்கிறோம், அப்ப எங்களுக்கு கூட பணம் வரும், அப்ப உங்களுக்கும் கூட பணம் தர்றோம். இனிமே அரிசியை கூட கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க போல இருக்கு, பெருசா எடுத்துட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து நாம எதை சாப்பிடணும், எதை விவசாயம் பண்ணணும், எப்படி சாப்பிடணுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்ப மக்கள் மத்தியில வந்து அறிவு தெளிவு வரணும், சிந்தனை வரணும். அது மாதிரி ஒரு சிந்தனை தெளிவு வர்றதுக்காக இது மாதிரி அமர்வுகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அதான் இந்த மணமகனுடைய இந்த மணமகளுடைய ஆர்வமா இருந்தது. அதனால இவ்வளவு நேரம் அவங்களோட பேசியிருந்தேன் நான். அதனால நம்ம அன்பு சகோதரிகளை, நான் சொன்னது மட்டுமே கருத்து இல்லை, நீங்க எல்லாமே சிந்தனையாளர்கள் தான். சாப்பிடும்போது சாப்பிட்டவரை கூட அங்கே வளையமா உட்காந்துட்டு எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லணும் கொள்ளணும். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். கேட்டு இந்த மணமக்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், ஆண்டோர் நட்பு, அறிவறிந்த சுற்றம், உயர்ந்த ஞானம், ஓங்கு புகழெய்தி உலகத்துல பல பேர் பயனடைய வாழணும், பல பேர் போற்ற வாழணும், உங்க தொண்டு தொடரணும்னு வாழ்த்தி நான் விடைபெற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.